இந்தியா vs பாகிஸ்தான் is the biggest rivalry in cricketing history. அது எல்லாருக்குமே தெரியும். எங்கெல்லாம் முடியுமோ இந்தியா வந்து அங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து பயங்கரமா வந்து அப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது கிரிக்கெட்ல பர்டிகுலரா வந்து பீக்கான டைம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏசியா கப் தான் வந்து பாகிஸ்தானுக்கு போய் இந்தியா ஆடின கடைசி சீரீஸ். இதுக்கப்புறம் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு விளையாட போகாத காரணமே அதே வருஷம் தான் நடந்திருக்கு. 2009ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. கிரிக்கெட் ஹிஸ்டரியில ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பஸ் மேலேயே வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் நான் சொல்லக்கூடிய நேம்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா வந்து இவங்களாமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகக்கூடிய நேம்ஸ் அவங்க தான். துப்பாக்கி சூட்ல இருந்து வந்து ஜஸ்ட் ஒரு நூல் அளவுல வந்து அவங்க உயிர் தப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உசுர கையில புடிச்சுக்கிட்டு நாங்க அவ்வளவுதான் இந்த கதையை முடிஞ்சு நினைச்சிட்டோம் நாங்க எல்லாருமே. இந்த அட்டாக் வந்து ஆக்சுவலி இந்தியன் கிரிக்கெட் டீம் மேல நடந்திருக்க வேண்டிய ஒரு அட்டாக்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பேன். 2011 வேர்ல்ட் கப் ஆக்சுவலி அந்த வேர்ல்டு கப்புமே வந்து பாகிஸ்தான் கோ-ஹோஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வேர்ல்ட் கப் தான். அப்புறம் பீடாக்கு வந்து ஸ்பெஷலா வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு இடத்துல பிரைஸ் பண்ணிருப்பாரு. பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகினாங்க. இப்ப அந்த செக்யூரிட்டியே வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து மென்டலா கொஞ்சம் பிரச்சனை ஆகுது அப்படின்றதுதான் பிளேயர்ஸோட கன்சர்னா இருந்திருக்கீங்க. சில வேர்ட்ஸ் வந்து நாங்க வந்து யூஸ் பண்றது வந்து நாங்க பயப்படுறோம், தவிர்த்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே தவிர்த்துட்டோம். பேசிக்கிட்டு இருக்கோம். ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கிரிக்கெட் டைமண்ட் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு பயங்கர கிளாஸ் போயிட்டு இருக்கு. பொலிட்டிக்கலா நான் சொல்லல, கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல வந்து நிறைய வந்து கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஹோஸ்ட் பண்றாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ற சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்து இந்தியா வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து போய் விளையாட மாட்டாங்க பாகிஸ்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணி யூஏஇல வந்து மேட்சஸ் நடத்துறதா இருக்கட்டும். பாகிஸ்தான்ல நடக்கிற வந்து ஓப்பனிங் செரிமனி கூட நாங்க போக மாட்டோம், எங்க பிளேயர்ஸ் அனுப்ப மாட்டோம்னு சொல்றதா இருக்கட்டும். பாகிஸ்தான்ல நடந்த அந்த கேப்டன்ஸ் போட்டோ ஷூட்டுக்கு ரோஹித் சர்மா அனுப்பாததா இருக்கட்டும். லைக் வந்து இந்தியா ஜெர்சில வந்து ஹோஸ்டிங் நேஷன் வந்து பாகிஸ்தான் அந்த பேரை போடதா இருக்கட்டும். இந்த மாதிரி எங்கெல்லாம் முடியுமோ இந்தியா வந்து அங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து பயங்கரமா வந்து அப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து லைக் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்து ஒரு பயங்கர பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இதனாலதான் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போய் விளையாடாம இருக்காங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ரீசன் இருக்கா உண்மையிலே? அந்த ரீசன்ஸ்னால பர்டிகுலரா வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் போய் விளையாடுறத அவாய்ட் பண்றாங்களா? சரி, இந்தியா தான் ஜகா வாங்குறாங்க பாகிஸ்தான்ல போய் விளையாடுறதுன்னு பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்தும் வந்து பிளேயர்ஸ் வந்து விளையாடுறதுக்கு வந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க. அது எதனால அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அப்புறம் பீடாக்கு வந்து ஸ்பெஷலா வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு இடத்துல பிரைஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பாகிஸ்தான்ல வந்து இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. அது என்ன விஷயம்ன்றது நம்ம வந்து வீடியோ கடைசியில பார்ப்போம். சரி, ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறத்துல இருந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, பொலிட்டிக்கலாவும் சரி, நிறைய அட்டாக்ஸ் நடந்துச்சு, எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது கிரிக்கெட்ல பர்டிகுலரா வந்து பீக்கான டைம் எங்கன்னு பாத்தீங்கன்னா 1989ல வந்து இந்தியா வந்து ஒரு பைலேட்டரல் சீரிஸ் ஆடுறதுக்காக பாகிஸ்தானுக்கு வந்து போறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எரப்ட் ஆயிட்டு இந்தியன் பிளேயர்ஸ் அட்டாக் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டைம்ல வந்து நம்ம கேப்டன் வந்து நம்ம சீக்கா சட்டையை கிழிக்கிறதா இருக்கட்டும், அசாருத்தீன் வந்து அவர் மெட்டல் ஹுக்கால வந்து அடிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சஞ்சய் மஞ்சுரேக்கர் வந்து அவரோட புக்ல ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு கலவரமா இருந்ததுனால வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் போறது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற அந்த 1993ல நடக்கிற அந்த ஏசியா கப்புமே வந்து பாகிஸ்தான் நடக்கிற அந்த ஏசியா கப்புமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றது வந்து அப்ஜெக்ட் பண்ணிட்டு வேற இடத்துல பொதுவாக தான் வந்து ஏசியா கப்பை நடத்தினாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1996ல வந்து நம்ம பிரதர்லி கண்ட்ரிஸ் 3 கண்ட்ரிஸ் ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் வந்து சேர்ந்து ஒரு வேர்ல்ட் கப் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அந்த வேர்ல்ட் கப் பிக்சர்ஸ்ல வந்து சில மேட்சஸ் வந்து இந்தியா வந்து பர்டிகுலரா பாகிஸ்தான்ல ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, இந்தியா ஆட வேண்டிய மேட்சஸ் வந்து பாகிஸ்தான்ல ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இப்போ இந்தியாலே மேட்சஸ் எல்லாம் ஆடி முடிச்சிடுறாங்க. வேர்ல்ட் கப் முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1999ல வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபேமஸ் கார்கில் வார் வந்து நடக்குது. அந்த டைம்ல வந்து பயங்கரமா வந்து பொலிட்டிக்கலா சரி, ஒரு சேஃப்டி ரீசன்ஸா சரி, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு அதுக்கப்புறம் விளையாட போகாம கொஞ்சம் பாஸ் விடுறாங்க. அதுக்கப்புறம் 2003ல நம்ம பார்த்திருப்போம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு விளையாடுறதுலாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா 2006ல வந்து ஒரு பைலேட்டரல் சீரிஸ் வந்து நடக்குது. லைக் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணி போய் விளையாடுறாங்க. இந்த பைலேட்டரல் சீரிஸா ஒரு 14-15 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு போய் நம்ம போய் விளையாடுற ஒரு பைலேட்டரல் சீரிஸா இருக்கு. 2005-06 நடக்கிற இந்த பைலேட்டரல் சீரிஸ் வந்து ஒரு ஓடிஐ ஃபார்மேட்டும் ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டும் இருக்கிற ஒரு சீரிஸா முடியுது. இதுதான் இந்தியா வந்து கடைசியா போய் பாகிஸ்தான்ல விளையாடுற ஒரு பைலேட்டரல் சீரிஸா முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா 2008ல வந்து ஐபிஎல் நடக்குது. ஸோ முன்னாடி கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து 2008 ஐபிஎல் வந்து விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டு நோட்டபிளி மென்ஷன் அந்த டைம்ல வந்து பர்பிள் கேப்டனரா வந்து சோயல் டன்வித் ஃப்ரம் பாகிஸ்தான் அவர் தான் வந்து பர்பிள் கேப்டனராகவே இருந்திருப்பாரு. அண்ட் பெரிய பெரிய பிளேயர் ஷோயப் அக்தரா இருக்கட்டும், முகமது ஹபீஸா இருக்கட்டும்,
சாகிட் அஃப்ரீட்லாம் வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் விளையாடி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து 2008 ஐபிஎல் விளையாடி இருப்பாங்க. 2008ல இந்த ஐபிஎல் முடிஞ்ச கையோட ஜூன்ல வந்து ஏசியா கப் நடக்குது. இந்த ஏசியா கப் விளையாடுறதுக்காக வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணி போறாங்க. டு நோட் த பாயிண்ட், இதுதான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா விளையாடுற ஒரு கடைசி சீரீஸா அமைது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானை விளையாடவே கூடாதுப்பா அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்த காரணம் வந்து அதே 2008ல 26 நவம்பர் அன்னைக்கு மும்பைல தாஜ் ஹோட்டல் மற்றும் ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடக்குது. இந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து சில பேர் வந்து மும்பைல வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த அட்டாக் அப்புறத்துல இருந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. லைக் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து யாருமே பாகிஸ்தான்ல விளையாட மாட்டாங்க. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் நடக்கிற ஐபிஎல்ல இருந்து எந்த ஐபிஎல்லுமே வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இதுல இருந்துதான் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து டிராவல் பண்ற ஸ்டாப் ஆச்சு. அதுவும் இல்லாம ஐபிஎல்ல வந்து பாகிஸ்தான் விளையாடுறதுக்கு ஒரு காரணமா இது முடியுது. இப்ப ஹரிஷ் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க, சரி ஓகே. ஆனா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஆடி தானடா இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து 2023 வேர்ல்ட் கப்ல கூட பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் ஆடினாங்கல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்தியாக்கா இருக்கட்டும், பிசிசிஐக்கா இருக்கட்டும், பொலிட்டிக்கலாவும் சரி, பினான்சியலாவும் சரி, எந்த ப்ராப்ளம்ஸும் வந்து பெருசா வந்து இல்ல. அது எஸ்பெஷலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிசிசிஐ வந்து ஒரு ரிச்சஸ்ட் போர்டு இன் கிரிக்கெட்டிங். இப்போ இருக்கிற கிரிக்கெட்ல வந்து இந்தியா பிசிசிஐ தான் வந்து ரிச்சஸ்ட் போர்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஆனா பாகிஸ்தானுக்கு இதே தான் சினேரியோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எஸ்பெஷலி அப்ப 2006க்கு அப்புறம் 2007க்கு அப்புறம் நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொலிட்டிக்கலாவும் சரி, பினான்சியலாவும் சரி, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு 2007ல நடந்த அந்த பெனசீர் பூட்டோட அசாசினேஷனுக்கு அப்புறம் பயங்கரமே வந்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சினேரியோ தான் பாகிஸ்தான்ல இருந்திருக்கு. அண்ட் பிசிபி போர்டு கிட்டயுமே வந்து காசு பெருசா இல்ல. பாகிஸ்தானே ஆக்சுவலி வந்து ஒரு பினான்சியல் கிரைசிஸ் தான் இருந்த ஒரு கண்ட்ரி. அண்ட் அதுல பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்குமே வந்து பெருசா காசு இல்லை. அப்படின்றதுனால இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு நிறைய வரும். ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இஸ் தி பிகெஸ்ட் ரைவல்ரி இன் கிரிக்கெட்டிங் ஹிஸ்டரி, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த மேட்சை பாக்குறதுக்கும் சரி, அதாவது ஸ்டேடியமுக்கு வரவங்களா இருக்கட்டும், இல்ல டிவில ரெவன்யூ ஷேர்ஸா இருக்கட்டும், பயங்கரமா வரும் இல்லையா. அதனால பாகிஸ்தான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க இந்தியாவுக்கு வரது வந்து யோசிக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் 2012ல நடந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பைலேட்டரல் சீரிஸ் தான் வந்து கடைசியா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுமே வந்து நீங்க இதுக்கப்புறம் வராதீங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து இந்தியா பொறுத்தவரையில இந்த அளவுக்கு நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டிய காசை வந்து கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படின்றதுக்காக இந்தியா வந்து நீங்க இதுக்கப்புறம் இங்க வந்து பைலேட்டரல் சீரிஸ் நம்ம ஆட வேணாம், லெட்ஸ் கட் தி டைஸ் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடக்கும்போது வேற வழி இல்லை இல்லையா. இப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சினேரியோ வருது. அப்படி இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் நீங்க வந்துக்கோங்க, ஆனா பைலேட்டரல் சீரிஸ் நம்ம ஆட வேணாம் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்போல இருந்து 2012ல இருந்து இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் இங்க வந்து ஆடினது இல்லை. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா 2005-06ல இந்தியா பாகிஸ்தான் போனது இல்லை பைலேட்டரல் சீரிஸ்க்கு. அண்ட் 2012க்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பைலேட்டரல் சீரிஸ் விளையாடுறது வரவே இல்லை, சரிங்களா. ஆனா ஐசிசி டிராபிஸ் மட்டும் வந்து இந்தியா வந்து அலோவ் பண்றாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு. 2016 T20 வேர்ல்ட் கப் பார்த்தோம், 2023 வேர்ல்ட் கப் பார்த்தோம், பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து ஆடுறாங்க. இதுல என்னன்னா இந்தியா வந்து என்னதான் பாகிஸ்தான் அலோவ் பண்ணாலும் 1% ஷேர் தான் பாகிஸ்தானுக்கு போகும், சரிங்களா. பட் மீதி நிறைய பர்சன்ட் வந்து போகாது. அப்ப நீங்க வந்து கேட்கலாம் 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பாகிஸ்தான்ல தான் நடந்திருக்கணும், ஆனா இப்ப துபாயில போய் ஆடுறாங்க இந்தியா, அப்ப அந்த பர்சன்ட் ஷேர் வந்து பாகிஸ்தானுக்கு போகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது போகும், சரிங்களா. ஆனா இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான்ல போய் ஆடினாங்க அப்படின்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் பாகிஸ்தானுக்கு தர மாதிரி இருக்கும். ஆனா இப்ப துபாயில ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ற ஒரு நேஷன்றதுனால பாகிஸ்தான் வந்து துபாயில ஒரு ஸ்டேடியம் ரெண்ட் எடுக்கணும். அந்த ஸ்டேடியமுக்கு ரெண்ட் எடுக்கிற காசை பாகிஸ்தான் தான் பே பண்ணணும். சோ பாகிஸ்தான்ல போய் ஆடினா அந்த ஃபுல் அமௌண்ட் பாகிஸ்தானுக்கு போயிருக்கும். பட் இப்ப துபாயில ஆடுறதுனால அந்த அமௌண்ட் துபாய்க்கு தரணும் இல்லையா. அந்த மாதிரி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல கை வைக்கிறாங்க. சோ இதுதான் ரீசன் வை இந்தியா இஸ் நாட் கோயிங் டு பாகிஸ்தான் அண்ட் வை பாகிஸ்தான் இஸ் கமிங் டு இந்தியா. அவங்களுக்கு காசு தேவை, வராங்க, சிம்பிளா சொல்லணும்னா. சரி ஓகேடா, இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. மீதி கண்ட்ரிஸ்மே வந்து பாகிஸ்தான் போறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா 2021-22 சீரீஸ்ல வந்து நியூசிலாந்து வந்து பாகிஸ்தான் போக மாட்டோம்னு சொல்றாங்க, இங்கிலாந்து வந்து பாகிஸ்தான் போக மாட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா. இதெல்லாம் காரணம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கே ஒரு மோட்டிவ் அதுதான். வந்து பாகிஸ்தான்ல நடக்கிற அந்த அட்டாக்ஸ் நாங்க சில வேர்ட்ஸ் வந்து நாங்க வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து நாங்க பயப்படுறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே தவிர்த்துட்டோம். பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. அதனால சோ நம்ம வந்து ஆக்சுவலி விஷயத்துக்குள்ள வருவோம். சோ இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ல வந்து நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானை டூர் பண்றாங்க. அந்த டைம்ல நியூசிலாந்து ஹோட்டல் வாசல்ல வந்து ஒரு மனித வெடிகுண்டு ஒண்ணு வெடிக்குது.
இதை பார்த்து பயப்படுறாங்க. அப்பவே வந்து டோரை வந்து நாங்க வந்து அபேண்டன் பண்ணிட்டு நாங்க இதோட போறோம்ப்பா, நாங்க இதோட உங்க சவகாசத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நியூசிலாந்து கிளம்பி போனவங்க தான் அந்த சீரிஸ் அபேண்டன் அங்கேயே ஆகுது, அப்ரப்டா ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர் எண்டில் நடக்க இருந்த டோரை வந்து கேன்சல் பண்றாங்க, நாங்க வந்து பாகிஸ்தான் டிராவல் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி ஹரி சொன்ன மாதிரி இந்த கல்ல விட்டு எறிகிறதா இருக்கட்டும், இந்த பிளேயர்ஸ் மேல வந்து அட்டாக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்சிக்வெண்டா போகுது. பட் முடிஞ்ச அளவுக்கு பாகிஸ்தான் சைடு வந்து நாங்க வந்து செக்யூரிட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து எல்லா கிரிக்கெட்டிங் போர்ட்ஸ் கிட்ட வைக்கிறதுனால பிளேயர்ஸும் வந்து விளையாடுறாங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி 2006 இந்தியா டிராவல் பண்ணி போறாங்க. 2008லயுமே ஏஷியா கப் வந்து நம்ம டிராவல் பண்ணி பாகிஸ்தான் நடக்குது, நம்ம வந்து போறோம். அப்படி இருக்கும்போது 2008 அந்த மும்பை அட்டாக்கு அப்புறம் இந்தியா தானே வந்து பிரச்சனை, இந்தியாவுக்கு மட்டும் தானே பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா 2009 ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அது வந்து ஒரு கிரிக்கெட்டிங் வேர்ல்டே திருப்பி போட்ட ஒரு விஷயம், ஒரு பிளாக் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஹிஸ்டரி, ஒரு கிரிக்கெட் ஹிஸ்டரி ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 2009 மார்ச் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து பாகிஸ்தான் வந்து டூர் பண்ணி போறாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் டே 3 அன்னைக்கு ஒரு நார்மலான ருட்டீனான ஒரு டேவா தான் இருக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு. அவங்க வந்து அவங்க ஹோட்டல்ல இருந்து கிளம்பி வராங்க ஸ்டேடியம்க்கு, சரிங்களா? ஆனா ஸ்டேடியம்க்கு கிளம்பி வர அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பாகிஸ்தானி தீவிரவாதிகள், அவங்களை நாங்க வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸை வந்து அட்டாக் பண்றாங்க. ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பஸ் மேலேயே வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் நான் சொல்லக்கூடிய நேம்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா வந்து இவங்களாமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகக்கூடிய நேம்ஸ் அவங்க தான். மஹேல ஜெயவர்தனே, குமார் சங்கக்காரா, அஜந்தா மெண்டிஸ், முத்தைய முரளிதரன், சுரங்கா லக்மல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இதுல வந்து மெயினா அஃபெக்ட் ஆன ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து திலான் சமரவீரா ஒரு பிளேயர். இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அட்டாக் நடக்குது. துப்பாக்கி சூட்ல இருந்து வந்து ஜஸ்ட் ஒரு நூல் அளவுல வந்து அவங்க உயிர் தப்பிக்கிறாங்க. அங்க இருந்து வந்து எப்பா இந்த இடத்துல தப்பிச்சா போதும்பா அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போயிட்டு அங்க இருந்து வந்து ஏர் லிஃப்ட் பண்ணி ஸ்ரீலங்காக்கு வந்து கூட்டு போறாங்க இந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ், சரிங்களா? சோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் பயப்படுறாங்க. எஸ்பெஷலி வந்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 2008 மும்பைல அந்த அட்டாக் நடந்துச்சு சொன்னோம்ல, இதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ண யோசிக்கிற அந்த சமயத்துல பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்றாங்க, இல்ல நான் வந்து என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாங்க ஸ்ரீலங்காக்கு அப்படின்னா, நாங்க உங்களுக்கு வந்து பிரசிடென்டல் லெவலுக்கு வந்து நாங்க வந்து செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, நாங்க பிரசிடென்ட்டுக்கு எந்த அளவுக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுப்போமோ அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுத்ததுனாலதான் ஸ்ரீலங்கா வந்து போறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி லெவல் அப்படி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இந்த நான் சொன்ன பிளேயர்ஸ் மேல அட்டாக் பண்ணாங்க அப்படின்ட்டு இதுல வந்து பேசாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டீம் பஸ் வந்து சொன்னல, டீம் பஸ் மேல அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, டீம் பஸ்க்கு பின்னாடியே வந்து ஒரு மினி வேன்ல மேட்ச் ரெஃபரி சொல்லுவாங்க, அவங்களும் அம்பையர்ஸும் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பஸ்ல ஸ்பெசிபிக்கா ஹாசான் ராஜா, இப்ப நிறைய பேருக்கு தெரியும், அவர் வந்து ஒரு அம்பையர், பெரிய அம்பையர், ஆக்சுவலி ரெனவுட் அம்பையர் தான். அந்த டைம்ல வந்து ஒரு அசிஸ்டன்ட் ரெஃபரி, அசிஸ்டன்ட் அம்பையர் மாதிரி தான் இருந்தாரு. அவரை வந்து அட்டாக் பண்ணி பயங்கர சீரியஸா வந்து வூண்ட் பண்றாங்க. 2-3 குண்டு வந்து அவர் நெஞ்சில எல்லாம் அட்டாக் பண்ணுது. ஆல்மோஸ்ட் இவெண்ட் ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன்ல போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகி வராரு, சரிங்களா? அப்போ அந்த பஸ்ல இருந்த சைமன் டாஃபுல், கிறிஸ் பிராட், அவர் தான் வந்து மேட்ச் ரெஃபரி, எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து அந்த அட்டாக்கை வந்து சர்வே பண்ணதுக்கு அப்புறம் வந்து சொல்றாங்க, இந்த செக்யூரிட்டி வந்து நல்லாவே இல்ல, எங்கிட்ட இருந்த எங்க பஸ்ல இருந்த செக்யூரிட்டி வந்து எங்களை காப்பாத்தவே இல்லை, சுட ஆரம்பிச்சோட அவங்க பாட்டு போயிட்டாங்க, இங்க ஓடி போயிட்டாங்க, இதுதான் செக்யூரிட்டியா, என்ன பாகிஸ்தான் என்ன பண்றாங்க செக்யூரிட்டி அப்படின்ட்டு வந்து பயங்கர கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு 2-1 ஃப்ளோவா போகுது. ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானோட செக்யூரிட்டி வந்து கொஸ்டின் பண்றாங்க, இது என்ன செக்யூரிட்டி, இது ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னா திரும்ப அட்டாக் பண்ணும்ல, அதுதான் செக்யூரிட்டி. அவங்க வந்து விட்டு ஓடிட்டாங்களாம். டிரைவர் இறந்துட்டாரு அன்பார்ச்சுனேட்லி அந்த இன்சிடென்ட்ல. அதனால பஸ் அங்கேயே நிக்குது, செக்யூரிட்டி போட்டு ஓடிட்டாங்களாம். இப்ப இவங்களுக்கு வந்து உசுர கையில புடிச்சுக்கிட்டு நாங்க அவ்வளவுதான், இந்த கதையை முடிஞ்சுன்னு நினைச்சிட்டோம் நாங்க எல்லாருமே. ஃபார்ச்சுனேட்லி அது எப்படின்னு தெரியல, அவங்க ஓடிட்டாங்க. அந்த யாரெல்லாம் எங்களை சுட்டாங்களோ அவங்க ஓடினதுனால நாங்க தப்பிச்சிட்டோம்ப்பா, இனிமேட்டு தயவு செஞ்சு நாங்க பாகிஸ்தானுக்கு போவே மாட்டோம் இந்த மாதிரி செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாங்க. சோ இந்த 2009 வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் மேல இந்த அட்டாக் நடந்துச்சு சொன்னேன் இல்லையா, இந்த அட்டாக் வந்து ஆக்சுவலி இந்தியன் கிரிக்கெட் டீம் மேல நடந்திருக்க வேண்டிய ஒரு அட்டாக்னு சொன்னா நீ என்ன சொல்லியிருப்ப? தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2009 இந்தியா டோர் ஆஃப் பாகிஸ்தான் இருந்த வேண்டிய டோர் தான் ஸ்ரீலங்கா வந்து டோர் பண்றாங்க. அதுக்கு ரீசன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 2008 மும்பைல நடந்த அட்டாக்ன்றதுனால இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல்ரெடி வந்து வென்யூஸ் அண்ட் எல்லாமே பிராட்காஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த டோருக்கு. ஸோ அதை கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவை கூப்பிடுறாங்க, நீங்க வந்து வரீங்களா அப்படின்ட்டு. அண்ட் ஸ்ரீலங்காட்டுமே வந்து நாங்க இனிஷியலா டிராவல் பண்ண யோசிச்சாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக தான் ஸ்ரீலங்கா டிராவல் பண்ணி வராங்க. அந்த ஒரு இடத்துனாலதான் ஆக்சுவலி இந்தியா இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ரீலங்கா போய் மாட்டிக்கிறாங்க. இது ஒருவேளை இந்தியன் கிரிக்கெட் டீம் மேல அட்டாக் நடந்திருக்கலாம், இது எப்படி வேணா ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸா மாதிரி என்ன வேணா முடிஞ்சிருக்கலாம், எங்க வேணா முடிஞ்சிருக்கலாம். கரெக்ட். இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து 2011 வேர்ல்ட் கப் வருவோமே. 2011 வேர்ல்ட் கப் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் நடந்துச்சு இல்லையா. ஆனா ஆக்சுவலி அந்த வேர்ல்டு கப்புமே வந்து பாகிஸ்தான் கோ-ஹோஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வேர்ல்ட் கப் தான். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 2011 வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, அதோட
ஆர்கனைசிங் கமிட்டி, வேர்ல்ட் கப் ஆர்கனைசிங் கமிட்டியே வந்து லாகூர்ல தான் இருந்துச்சு ஹெட் குவார்டர்ஸ். அதை வந்து அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட், இந்த 2009 இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த தூக்கி மும்பைக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் வந்து இந்த வேர்ல்ட் கப் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நடக்க இருந்த ஒரு 24 மேட்சஸை வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ வந்து பாகிஸ்தானை வந்து ஃபுல்லா வந்து பாய்காட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன் டைம் அவங்களுக்கும் வந்து நாங்களும் எங்க கிட்ட வரல, நாங்களும் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்ட்டு வந்து நிறைய பைலேட்டரல் சீரிஸ் அவங்களும் கேன்சல் பண்றாங்க. பட் அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது பாகிஸ்தான்ல கிரிக்கெட் நடக்காதனால அவங்களுக்கு பொலிட்டிக்கலாவும் சரி, பினான்சியலா எஸ்பெஷலி பினான்சியலா நிறைய பர்டன்ஸ் வந்து வருது. ஏன்னா வந்து கிரிக்கெட் தான் வந்து மோஸ்ட் ஃபாலோட் ஸ்போர்ட் இன் பாகிஸ்தான். இந்தியால எப்படியோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லயும் கிரிக்கெட் தான் வந்து மோஸ்ட் ஃபாலோட் ஸ்போர்ட். அங்க கிரிக்கெட் நடக்கவே இல்லை, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நடக்கலன்றப்போ நிறைய நெகட்டிவா வந்து அவங்களுக்கு பினான்சியல் இது போகுதுன்றதுனால ஜிம்பாப்வே வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க. நீங்க வந்து கூப்பிட்டு லைக் வந்து டேமேஜ் ஆன பேரை வந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானா கூப்பிடுறாங்க. 2015 இது நடக்குது. அப்ப ஜிம்பாப்வே யோசிக்கிறாங்க, நாங்க வரல அப்படின்லாம் யோசிக்கும் போது சரி வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து ஒண்ணு பண்றோம், எக்ஸ்ட்ராவா ஒரு பேருக்கும் வந்து நாங்க வந்து $12,500 கொடுக்குறோம், அப்ப நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஜிம்பாப்வே வந்து அப்ப யோசிக்கிறாங்க. பட் தென் தேர் கோயிங் ஃபார்வர்ட். சரி ஓகே போய் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவேஷன் தெரியல, பட் போறாங்க. போயிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் ஓடிஐக்கு வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு டொம்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேக்குதான். அது எல்லாம் அந்த டைம்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு வந்து இனிஷியலா சொன்னாங்க. பட் அப்புறம் அந்த மேட்ச் இல்ல, இங்க வந்து மனித வெடிகுண்டு, இன்னொரு மனித வெடிகுண்டு நம்ம 2002ல வந்து நியூசிலாந்து டீம் வாசல்ல வெடிச்சுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ஒரு மனித வெடிகுண்டு இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கிறப்போ வாசல்ல நடந்திருக்கு. பட் பாகிஸ்தான் அப்போது ஒத்துக்கல. ஏன்னா ஒத்துக்கிட்டா வந்து திரும்ப போயிருவாங்க. ஏன்னா அவங்களோட மோட்டிவ் என்னன்னா லைக் பாகிஸ்தான் இஸ் சேஃப் கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்றதுதான் அவங்க மோட்டிவ். சரியா? பட் அட் சேம் டைம் வந்து இது மறைக்கவும் முடியாது அப்படின்றதுனால ஜிம்பாப்வே போனதுக்கு அப்புறம், அதாவது அந்த சீரிஸ் சக்சஸ்ஃபுல்லா நடந்து செகண்ட் T20 செகண்ட் ஓடி எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரிவீல் பண்றாங்க, அது வந்து இட் வாஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபார்மர் பிளாஸ்ட், இட் வாஸ் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க, மனித வெடிகுண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும். என்னன்னா இப்ப இதே மாதிரி போச்சு அப்படின்னா வந்து எந்த கண்டிஷன் நமக்கு வரமாட்டாங்க. கரெக்டா? ஸோ பாகிஸ்தான் வந்து எங்க செக்யூரிட்டி எல்லாத்தையும் நாங்க வந்து Z லெவல் செக்யூரிட்டியா கொடுக்குறோம். எந்த டீம் வந்தாலும், அது கென்யாவா இருந்தாலும் சரி இல்ல இந்தியாவா இருந்தாலும் சரி, எங்க செக்யூரிட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்க வந்து பயங்கரமா பீஃப் அப் பண்ண போறோம் செக்யூரிட்டியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்த அந்த பாகிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து PSL நடத்துறாங்க. PSL வந்து ஸ்டார்டிங்ல வந்து UAE தான் நடத்துறாங்க. இந்த மீன் டைம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் வந்து ஹோம் கிரவுண்டா UAE வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு அடாப்டட் சன் அப்படின்ற மாதிரி. UAE வந்து ஷார்ஜா, துபாய் அண்ட் அபுதாபியை வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ஸா வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்தியால ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஹோஸ்ட் பண்ற ஒரு கண்ட்ரியா இருக்காங்க, இல்ல இந்தியா வந்து பைலேட்டரல் சீரிஸ் நடத்துறாங்க, இந்தியாவில் நடக்குது அப்படின்னா இந்தியா யாருக்கும் ரெண்ட் பே பண்ண அவசியம் இல்லை. வர ரெவன்யூவை வந்து ஸ்டேடியம் அந்த ஸ்டேட் அசோசியேஷனுக்கு மட்டும் கொடுத்தா போதும். மற்றபடி வர ரெவன்யூ எல்லாமே வந்து BCCI தான் ஷேர் ஆகும். எந்த கண்ட்ரி வராங்களோ அவங்களுக்கு 1% ஷேர் போற மாதிரி இருக்கும் இல்லையா? பட் இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு மேட்சை வந்து துபாயில ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்னா, என்னதான் வந்து பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் நேஷனா இருந்தாலுமே பாகிஸ்தான் வந்து UAEக்கு வந்து 1% ஷேர் கொடுத்தாகணும், ஸ்டேடியம் ரெண்ட் வந்து கொடுத்துதான் ஆகணும். இந்த ப்ராப்ளம் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு. அண்ட் இது சமயத்துல PSL நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ் ஃபுல்லாவே வந்து UAE தான் நடத்துறாங்க. ப்ராப்ளம் எதுவுமே வர, நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸை வந்து அவங்க வந்து கேதர் பண்றாங்க. சூப்பரா போகுது டோர்னமெண்ட். இனிஷியலா சூப்பர் சக்சஸ். தேர்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா லீக் ஸ்டேஜஸ் ஃபுல்லா UAE முடிக்கிறாங்க. செமிஃபைனல்ஸ் வரப்போ அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்னன்னா எங்களோட செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு திரும்ப எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு. இது வந்து நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் திரும்ப வந்து யோசிக்க வைக்குது. பாகிஸ்தானா, ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நாங்க வரலப்பா அப்படின்ட்டு நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து பேக் அடிக்கிறாங்க. ஃபுல்லா லோக்கல் பிளேயர்ஸ் வச்சு முடிக்கிறாங்க. வேற வழி இல்ல, யாரும் வரமாட்டுறாங்க, நடந்துதான் ஆகணும், முடிவு பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் அப்படின்றப்போ நடந்து முடியுது. பட் நடக்கிறப்போ அந்த வேர்ல்ட் கப் அந்த PSL ஃபைனல்ஸ் நடக்கிறப்போ வேர்ல்டுக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் இஸ் சேஃப். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்பான்சர்ஸா இருக்கட்டும், இருந்தா அந்த வந்து பாகிஸ்தான் அந்த ஒரு PSL பாக்குறாங்கல்ல, ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து கிளியரா ஒரு விஷயம் சொல்றாங்க, பாகிஸ்தான் இஸ் சேஃப், தாராளமா என்ன வந்து விளையாடலாம், நீங்க பாத்துட்டீங்க, நாங்க ஒரு ஃபைனல்ஸே கண்டக்ட் பண்றோம், எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்றாங்க. 2017 ஃபைனல்ஸ் வந்து PSL வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்குதா பாகிஸ்தான்ல. இந்த மீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுமே வந்து பாகிஸ்தானை ரொம்ப வருஷம் கழிச்சு டூர் பண்றாங்க. அந்த ஒரு 2009 அட்டாக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் வந்து 2017 டூர் பண்றாங்க. அண்ட் அதுவுமே வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அண்ட் 2019 ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து பாகிஸ்தான் நடக்குது. யார் விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான் வந்து விளையாடுறாங்க. சோ எந்த டெஸ்ட் சீரீஸ்னால அவங்க வந்து அட்டாக் நடந்து, எந்த டெஸ்ட் சீரீஸ்னால பாகிஸ்தான்ல கிரிக்கெட்டே ஆட முடியாத ஒரு சினேரியோ இருந்துச்சோ அதே கண்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீலங்கா வச்சு.
அதே கண்ட்ரியை வச்சு பாகிஸ்தான் வந்து ஆடுறாங்க 2019ல. அண்ட் 2018-19லயுமே PSL ஃபுல் சீசனுமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடக்குது. சரிங்களா? சோ வந்து ஜிம்பாப்வேயும் திரும்ப டூர் பண்றாங்க இந்த சமயத்துல. சோ கிரிக்கெட் இன் பாகிஸ்தான் இஸ் சேஃப் அப்படின்ற ஒரு சினேரியோ வந்து பாகிஸ்தான் வந்து வேர்ல்டு கிரிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமே வந்து நிறைய 2022ல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டூர் ஆஃப் பாகிஸ்தான் இருக்கட்டும், இங்கிலாந்து டூர் ஆஃப் பாகிஸ்தான், இப்போ ரீசெண்டா கூட இங்கிலாந்து டூர் பண்ணாங்க பாகிஸ்தான். இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ பாகிஸ்தான் இஸ் சேஃப் டு ஹோஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச்னு வந்து பாகிஸ்தான் வந்து தெளிவா வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ வந்து PSL நடக்குது இல்லையா? இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து சேஃப்னு சொல்ற இதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா சொல்ல முடியாது, 2 இயர்ஸ் முன்னாடி PDOG அவர்கள் வந்து ஒரு வீடியோ PSL பத்தி பேசுறப்போ அவர் குவட்டா கிளாடியேட்டர்ஸோட அனலிஸ்டா இருக்காரு இல்லையா? அப்ப அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஆக்டோபஸ் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து எப்படி PDOG லைக் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறப்போ ரொம்ப ஃபேபுலஸா இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப சூப்பராகவே பாத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான்ல. செக்யூரிட்டி வைஸ்மே சரி வந்து தாங்குன்னு தாங்குனாங்க. நிறைய வந்து நான் ஒரு விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா வந்து விழுந்து செஞ்சாங்க. செக்யூரிட்டி வைஸ் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒரு இந்தியன் அப்படின்லாம் அவங்க வந்து பாக்கல. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு PDOG வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஒரு பாகிஸ்தான்ல வர ஒரு டீம் வந்த ஒரு நேஷன் நம்மள வந்து ஒரு கெஸ்ட் அப்படின்னு வந்து கெஸ்டா மட்டும் பார்க்காம விழுந்து கவனிச்சாங்க அப்படின்னு PDOGமே வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சோ இதுவுமே வந்து இட் பெயிண்ட்ஸ் a good picture about பாகிஸ்தான். இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல திரும்பவும் நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து பாகிஸ்தான்ல விளையாடுறதுக்கு ஒரு கன்சர்ன்ஸ் வருது. ஆமா, லைக் வந்து ஒரு கன்சர்ன் இல்ல, மல்டிபிள் கன்சர்ன்ஸ் வருது. அதுல மேஜரா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன். மறுபடியும் என்னடா செக்யூரிட்டி தான் கரெக்டா குடுக்குறான்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப என்னடா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி எல்லாமே டேட்டா தான் இருக்கு. இந்த தடவை வந்து அவங்க சைட்ல தீவிரவாதி அட்டாக்ல எதுவும் நடக்கல. ஆனா அந்த செக்யூரிட்டிக்காக இவங்க பண்ற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி செக்கா இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேடியம் விசிட் பண்றதுக்காக ஒரு பிளேஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 to 45 மினிட்ஸ் வந்து டிலே ஆகுது. ஏன்னா வந்து அங்க ப்ராப்பரா செக் பண்ணி எதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த டைம் ஆகுது. அதனால அந்த டைம் வந்து பிளேயர்ஸ் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து மேட்ச் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போறப்பமே சரி, வந்த உடனே ஒரு 45 மினிட்ஸ் டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்லயுமே சரி, நிறைய செக்யூரிட்டி செக் பண்ணும்போது, இமிகிரேஷன் செக் பண்ணும்போது நிறைய வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு பிஸ் ஆஃப் ஆகுது அப்படின்றது நிறைய பிளேயர்ஸ் வந்து ஓவர் தி இயர்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரீசன்ட் பேசிக்கா வந்து பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகினாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டியே வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து மென்டலா கொஞ்சம் பிரச்சனை ஆகுது அப்படின்றதா பிளேயர்ஸோட கன்சர்னா இருந்திருக்கீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டேடியம்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாகிஸ்தான்ல மொத்தமே வந்து 4 ஸ்டேடியம் தான் இருக்கு. லாகூர்ல ஒரு ஸ்டேடியம், கராச்சியில வந்து நேஷனல் ஸ்டேடியம், அதுக்கப்புறம் வந்து முல்தான்ல ஒரு ஸ்டேடியம், ராவல்பிண்டில ஒரு ஸ்டேடியம், 4 ஸ்டேடியம் தான் இருக்கு. அப்படின்றப்போ இவங்க எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ இந்தியாவில இருக்கிற ஸ்டேடியம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான்ல இருக்கிற ஸ்டேடியம் வந்து அவ்வளோ வெல் எக்யூப்டான ஸ்டேடியமா இல்ல. சரிங்களா? அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹோட்டல் டு இது லாஜிஸ்டிக்னு சொல்லுவோம்ல, ஹோட்டல் ஸ்டேடியம் லாஜிஸ்டிக்ஸ்மே வந்து அவ்வளோ வெல் எக்யூப்டா இல்ல அப்படின்றதுக்காக வந்து பிளேயர்ஸ் இங்கேயுமே வந்து யோசிக்கிறாங்க. திரும்ப அந்த லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து வருது பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ற பிளேயர்ஸ்க்கு. மூணாவது வந்து பினான்சியல் இஷ்யூஸ். இப்போ வந்து பாகிஸ்தான்ல PSL நடக்குது, அங்க வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் டிராவல் பண்ணி போறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து PSL போர்டு, பாகிஸ்தான் போர்டு வந்து சரியாக வந்து காசு கொடுக்கறது இல்லை அப்படின்றது சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து லைக் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி வந்து பென் கட்டிங் சொன்னாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸ். ஆல்ரெடி வந்து IPL மத்த லீக்ஸ் கம்பேர் பண்ணும்போது PSL வந்து கம்மியா தான் சாலரி வரும். ஆனா அதையுமே வந்து ப்ராப்பரா கொடுக்கறது இல்லைன்றதுதான் எங்களோட கன்சர்னா இருந்திருக்கீங்க. இவங்க பிளேயர்ஸோட கன்சர்னா வந்து இருக்கு. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் போகிறது யோசிக்கிறாங்க, அதர் கண்ட்ரிஸ் வந்து பாகிஸ்தான் போகிறது யோசிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்றோம்ல. ஆனா என்னதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் கிரிக்கெட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் கனெக்டிங் டாட் பிட்வீன் த போத் கண்ட்ரிஸ் தான் இருந்திருக்கு, ஒரு க்ளூ மாதிரி. என்னதான் வந்து சண்டை இருந்தாலும் நம்ம கார்கில் வார் பார்த்தோம், நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய அட்டாக்ஸ் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போயிட்டு இருந்திருக்கு. நம்ம ஆர்மியில வந்து இப்பவும் சண்டை போட்டு தான் இருக்காங்க. எல்லாம் தாண்டி கிரிக்கெட்னு வரும்போது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி வந்து அது வந்து ஒரு க்ளூவா தான் பாத்துருக்காங்க. நம்ம பாஸ்ட்லயுமே நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்திருப்போம். அதை வந்து ஒரு ஐ வாஷா அது எப்படின்னு எனக்கு சொல்லலாம் தெரியல. பட் ஒரு அட்டாக் நடந்தாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா எல்லாம் யுனைட் ஆவாங்க, எல்லா இந்தியன்ஸ் யுனைட் ஆவாங்க, எல்லா பாகிஸ்தான்ஸ் யுனைட் ஆவாங்க. என்னதான் வந்து சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாலும் அந்த மேட்சை உட்காந்து 8 மணி நேரம் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா 2008 அட்டாக் நடந்துச்சுன்னு சொன்னோம்ல மும்பைல. அதுக்கப்புறமும் 2011 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடுறாங்க. அப்போ அந்த டைம்ல இருந்த நம்ம மன்மோகன் சிங் ஐயா பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, நம்ம லேட் மன்மோகன் சிங், அவரு வந்து அந்த டைம்ல அவரோட கவுண்டர் பார்ட் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வைட் பண்றாரு, பஞ்சாப்ல வந்து மேட்ச் பாருங்க அப்படின்ட்டு. அப்பவுமே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருமே வந்து பாக்குறாரு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா எல்லாருக்கும் பட்டுச்சு. ஓகே, இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து ஒண்ணு கூடுறாங்க அப்படின்ட்டு. ஒண்ணு கூடிய வேண்டிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச், அங்க வந்து ஒண்ணு கூடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் இப்பவும் பிளேயர் சேஃப்டின்ற ஒரு விஷயத்துக்காக இந்தியாவும் சரி அதர் கண்ட்ரிஸும் சரி பாகிஸ்தான் போறதுக்கு வந்து பயப்படுறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பிளேயர் சேஃப்டி மட்டும் இல்ல, லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸா இருக்கட்டும், இந்த பினான்சியல் இஷ்யூஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கிறதுனால சேர்ந்துதான் பாகிஸ்தானுக்கு வந்து பிளேயர்ஸ் போறதுக்கு யோசிக்கிறாங்க. சோ இவ்வளவு சம்பவங்கள் பார்த்தா பரத் சொன்ன மாதிரி வந்து ஒரு அட்டாக்ஸ் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தாண்டி நிறைய விஷயங்கள்னால வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் விளையாட போகாம இருந்திருக்காங்க இத்தனால.
ஸோ இதுக்கு அப்புறத்துல இருந்து இப்போ இந்த பாகிஸ்தான் வந்து சேஃபான கண்ட்ரின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணி நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடுறதா இருக்கட்டும், அவங்க பிஎஸ்எல் வந்து ரெகுலரா கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், பாகிஸ்தான்ல வந்து கிரிக்கெட் வந்து திரும்ப பேக் டு நார்மல் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜா. ஸோ இந்த டைம்ல வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து திரும்பவும் பாகிஸ்தான் வந்து விளையாடலாமா, இந்தியா டீம் எஸ்பெஷலா வந்து திரும்ப பாகிஸ்தான் போய் விளையாடலாமா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2009 வந்து அப்படி ஒரு ப்ராமிஸ் கொடுத்து ஸ்ரீலங்கா வந்து வர வச்சாங்க பாகிஸ்தானுக்கு. அது வந்து ஸ்ரீலங்கா வர்றதுக்கு முன்னாடி இந்தியா வர வேண்டியதா இருந்துச்சு. இந்தியா வந்து நுனி அளவுல எஸ்கேப் ஆயிட்டு ஸ்ரீலங்கா கடைசி நேரத்துல மாத்தி வர வச்சாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னதான் வந்து பேக் டு நார்மல் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாலுமே ஃபியூச்சர்ல வந்து நம்ம பாகிஸ்தான் இல்லாம இந்தியாவில இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு ஜம்மு கிட்ட எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கன்சர்ன்ஸா வச்சு இந்தியா வந்து உண்மையிலே பாகிஸ்தான் போய் ஆடுறது இனிமேட்டு ஃபியூச்சர் கிரிக்கெட்ல நடக்குமா, அது நடந்தா அப்படி சேஃபா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. அண்ட் ஐபிஎல்லுமே பாத்தீங்கன்னா வந்து 2008 இருந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேட்ல இருந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் வந்து விளையாடலாமா? ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து டோர்னமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா ஆடிட்டு தான் இருக்காங்க இந்தியாவில பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ். ஸோ ஐபிஎல்ல வந்து ஏன் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாடக்கூடாது, அவங்களும் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், சில கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். பேசிக்கா அது வந்து மேட்சஸ் நடக்கிறதுக்கு வந்து தவிர்க்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஹோப் இது மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நிறைய இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். லைக் வந்து கிரிக்கெட் அனாலிசிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் அப்டேட்ஸா இருக்கட்டும், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட உங்களை வந்து கண்டிப்பா நாங்க வந்து ஃபியூச்சர்ல சந்திப்போம். இதுக்கு ஒரு மோட்டிவேஷனா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.